OPPO K சீரிஸில் K13 Turbo and K13 Turbo Proன்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி K13 Turbo Pro பற்றி போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் K13 பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓப்போ கிட்டே இருந்து இப்படி ஒரு டிசைனா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிசைன் இருக்குது. அண்ட் இந்த டிசைன் கம்ப்ளீட்டாக ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறனால டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த டிசைனோட ஹைலைட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ் கூலிங் ஃபேன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெடிகேட்டட் ஃபேன் இருக்கிறனால உங்களுக்கு 20% வந்து ஹீட்டை பெட்டராக டிசிபேட் பண்ணும். அண்ட் ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக டெடிகேட்டட் ஏர் வின்ஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 13 டர்போக்கும் டர்போ ப்ரோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. டிஸ்பிளே சேம் K13 ப்ரோவில் யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேல எந்தவித சேஞ்சஸ் கொண்டு வரல. 6.8 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. எந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் உங்களுக்கு 240 ஹெட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக இந்த டிஸ்பிளேயோட லோக்கல் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1600 நிட்ஸ். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், எந்தவித ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு வெட் டச் சப்போர்ட் இருக்குது அண்ட் க்ளவுட் டிடெக்ஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கை ஈரமாக இருந்தாலுமே இதால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஹார்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய சேஞ்சஸ் எடுத்து வந்திருக்கிறாங்க. K13 Turbo Proவில் Snapdragon 8s Gen 4 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8450 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் தான் இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் ஆன Reno 14 Proவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். பட் இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ நிறையவே இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வாங்கின நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஓப்போ அதை கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அண்ட் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடிஷ்னலாக இங்கே இந்த கூலிங் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு த்ராட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேப்பர் கூலிங் சாம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7000 mm² யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டரான ஹீட் டிசிபேட் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இங்கே மெயினாக ஓப்போ என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக தெர்மல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் 7000 mm வேப்பர் சாம்பர்னாலையும். அண்ட் ப்ளஸ் இந்த டெடிகேட்டட் ஃபேன் மூலமாக உங்களால் 3 hours வரைக்கும் ஸ்டேபிளாக கேம் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டரி சென்சர் இங்கே 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேமிங் ஃபோன். ஸோ பெரிய லெவலில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. டீசெண்டாக இருக்க போகுது உங்களுக்கு பேசிக்கான யூசேஜுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 7000 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 wattsக்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் ரன் ஆகிற சாஃப்ட்வேர் வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போட ஓன் UI ஆன கலர் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக கலர் OSல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ சேம் அது அப்படியே இங்கே அப்ளிகபிள் ஆக போகுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. அடிஷ்னலாக அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட், Wi-Fi 7 சப்போர்ட், Bluetooth 5.4 ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கூடவே இங்கே IPX6, X8 அண்ட் X9க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக ப்ரைஸிங். இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 12/256GB வேரியண்ட் 21,600 rupeesக்கும், டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 12/512GB வேரியண்ட் உங்களுக்கு 27,600 rupeesக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் 2 ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு ஃபோன் எடுத்து வர போகிறாங்க. சப்போஸ் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு 30,000 rupeesக்குள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அண்ட் உங்களோட யூஸ் கேஸ் கம்ப்ளீட்டாக கேமிங்காக தான் இருக்க போகுது, இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்க போகிறீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு நல்ல ஃபோனாக இருக்க போகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமா? இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 25,000 30,000 லான்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் இது யாருக்கான ஃபோன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன், கேமரா பெருசாக தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.